அடுத்தது மொழிக்கு அடுத்தது தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொழிற்பெயர் அப்படின்னா என்ன? தொழிலை குறிக்கக்கூடியது. தொழிலை குறிக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு இன்னும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இறுதியில் அல்லு, தள்ளு, அம்மு, கை இந்த சவுண்டெல்லாம் வந்திருந்தால் அது வந்து தொழிற்பெயர். அப்போது ஒரு எடுத்துக்காட்டு உண்ணல். உண்ணல் அப்படின்றது தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து தொழிற்பெயர் 4 வகைகள் கொண்டது. ஒன்று முதல்நிலை தொழிற்பெயர், 2வது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், 3வது எதிர்மறை தொழிற்பெயர், 4வது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போது முதல்நிலை அப்படின்னா இந்த சொல்லோட முதன்மையான எழுத்தை குறிக்கிறது. முதன்மையான எழுத்தை குறிக்கிறது. 2வது முதல்நிலை திரிந்த அப்படின்னா இந்த முதல் நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊவானது திரியுது நெடிலாக, இதுதான் முதல்நிலை தெரிந்த. அடுத்தது 3வது எதிர்மறை அப்படின்றது இந்த உண்ணலை உண்ணாமை அப்படின்னு ஆப்போசிட்டாக சொல்கிறது எதிர்மறை. 4வது விகுதி பெற்ற தொழிற்பெயரை என்னென்னு சொல்கிற, விகுதி பெற்றிருக்கா இந்த சொல்லோட இறுதியில் இல்லுன்னு இருக்கா, அதுதான் விகுதி. இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு உண்ணலை எடுத்து எழுதணும். இதுதான் தொழிற்பெயருடைய ஈஸியான முறையில் நினைவில் வைத்து கொள்கிறதுக்கு. அடுத்தது இயல் 1லேயே வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில் இரு, அரு, தர்ரு அப்படின்னு இறுதியில் எல்லாமே இலக்கணத்தில் இறுதி எழுத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ எக்ஸாம்பிள் வந்தவர் இரு சவுண்டு வருதா, சொன்னவர் இரு சவுண்டு வருதா, அடுத்தது எழுந்தவர் இந்த மாதிரி இரு அரு அந்த சவுண்டு வந்தால் அது வந்து வினையால் அணையும் பெயர் என்று இன்னும் எளிமையாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளலாம்.